நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 27, chapter 2 verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த வசனத்துடைய துவக்கத்துல தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்துல நாம நிலைத்திருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த அபிஷேகத்தை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம விரிவா பார்த்திருக்கோம். ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு இந்த அபிஷேகமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் 2 ஊழியங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு, இன்னொன்று ராஜாவாக நியமிக்கப்படுறவங்களுக்கு. இவங்களை எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க? இவங்க மேல எண்ணெயை பொழிந்து இவங்கள அபிஷேகிப்பாங்க. அப்படி அவங்கள தனியா பிரித்தெடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக இந்த அபிஷேகமானது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேலர்களுக்கு அப்படின்னா, இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவினால முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களாக நாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நமக்கான அபிஷேகம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கொடுக்கப்படுது? அதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பார்க்கணும். அப்படி எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காருன்னு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அபிஷேகம் பண்ணிருக்காரு? பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும். இந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கான அபிஷேகமா இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை நம்மளுக்கு எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா? நாமளும் நம்மளோட ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போடப்பட்டிருக்கோன்னு அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய அபிஷேகமா இருக்காரு. தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனம் இதை தெளிவா காண்பிக்குது. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்போ நம்ம மேல பொழியப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கிடைக்க பெற்ற அபிஷேகமா இருக்காரு. அவர் நமக்கு அபிஷேகமா கிடைக்கப்பட்டதுனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நம்மள தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. அப்படி நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை உடையவரா இருக்கிறோம். அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கொண்டிருக்கும் போது நமக்கு சகலத்தையும் அவரே போதிக்கிறவரா இருப்பாரு. அதனால நம்மளுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம போதகங்களையும் பிரசங்களையும் கேட்க வேண்டாம்னு இல்ல. தேவ வசனத்தை நம்ம ஆரம்பத்துல அறிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த மாதிரி மூத்த பிரசங்கியாரும் போதகர்களும் உபதேசிக்கிற வசனங்கள் தேவைப்படுது. அதற்கு பின்பாக இந்த ரட்சிப்புல வளர்ந்து நாம இந்த வசனங்களை தியானிக்கும் போது நமக்கு தந்தரப்பட்ட அபிஷேகமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு இவை எல்லாவற்றையும் விளக்குவார். அதுதான் நம்மளுக்கு யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. சத்திய ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படி எல்லாத்தையும் நம்மளுக்கு போதிப்பாரு. வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அவர் அறிவிக்கிறவரா இருக்காரு. அதே போல இந்த வசனத்துல மேற்படியா அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. சத்திய ஆவியானவர் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அவர் சத்தியமா இருக்காரு. அதாவது அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்கு, அது பொய் இல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நாம பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நிலைத்திருந்தோமே ஆனால், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மள கிறிஸ்துவுக்குள்ளதான் முத்திரை போட்டு வச்சிருக்காரு. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கொலோசியர்லயும் பாக்குறோம். அப்படி அவருக்குள்ளார நாம நிலைத்திருந்தோம்னா வசனங்களும் சொல்லுது, அவரே மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிற கொடிகள். நாம அவர்கள் நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்படி அவர்கள் நிலைத்திருக்கும் போதுதான் நம்முடைய இந்த அபிஷேகத்தை தக்க வச்சு அவருடைய வருகையிலும் கூட அந்த நிலைத்திருக்கிற தன்மை தான் நம்மள அவரோடு கூட சேர்த்து கொள்ளும். இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனம் சொல்லுது, அதாவது 28வது வசனம் சொல்லுது, எப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு
அவர்கள் நிலைத்திருங்கள். அப்படி அவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம சில நேரங்களில் வாழ்றதில்ல. நிறைய பேருக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கோமாங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவ அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசமோ அப்பவே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்பவே நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா நாம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு அவருடைய வசனங்கள் நம்மளுக்கு தேவை. அந்த வசனத்தை நம்மளுக்கு சத்திய ஆவியானவர் உணர்த்துறாரு. அவர் சகலத்தையும் நம்மளுக்கு போதிக்கிறாரு. அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்படி நீங்க பெறலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் வசனத்துல அழகா சொல்லியிருக்காரு. லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்துல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவரா இருக்கும். நம்ம சில நேரங்கள்ல தவறுகள்லயும் சில பாவங்களையும் விழுந்து போகும்போது கூட நாம ஆண்டவரிடத்துல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவரிடத்துல கேட்டோம்னா நமக்கு கொடுக்காம இருப்பாரா? அது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. உலக ஆசீர்வாதங்களை கேட்கும் போதே தேவன் நமக்கு நன்மையான சில விஷயங்களை செய்து முடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய விஷயங்களை கேட்கும் போது நம்மளுடைய பிதா நம்மளுக்கு மறுப்பாரா? நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தருவாரு. அவரை துக்கப்படுத்தாம அவருடைய சொல் கேட்டு அந்தபடி நம்ம நடந்தோமே ஆனால் அந்த நல்மான சாட்சி அவரால் தரப்படுது இல்லையா? அந்தபடி நடந்து கொண்டே இருந்தோம்னா அவருடைய வருகையில அவருக்கு முன்பட்டு போகாதபடி அவருக்குள்ள நிலைத்திருந்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். அதுவே இந்தபடியான வார்த்தைகள் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்திய ஆவியானவரை எங்களுக்கு அபிஷேகமாய் தந்திருக்கிறீங்க தகப்பனே. சகல சத்தியத்தையும் அவரே எங்களுக்கு போதிக்கிற நல்லுணர்வையும் தந்திருக்கீங்க ராஜா. அந்தபடியாக அவர் எங்களுக்கு போதித்து தருவதனால நாங்க உம்முடைய சத்திய வார்த்தைகளை நடந்து உமக்குள்ள நிலைத்திருக்கணும் தகப்பனே. அப்படியாய் உம்முடைய வருகையில உங்களை நாங்கள் பார்க்கும்போது வெட்கப்பட்டு போகாதவர்களாய் அப்பா எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ